ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நீண்ட வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. காலை நேரத்தில் எங்களோட வேலைகள் இப்படித்தாங்க இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேங்க. இவ்வளோ நாள் எங்களுக்கு ஆதரவு தந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எப்பொழுதுமே இந்த பூ எடுக்கிற வேலை கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ இந்த வேலையும் ஒரு பணிச்சுமை மாதிரி எங்களுக்கு கூடிக்கிடுச்சுங்க. அதனால் நான் சமையல் வேலை செய்யங்களாட்டி அவங்க பால் கறந்துக்கிட்டு இருப்பாங்க ஹஸ்பண்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு அவதியாக நம்ம இந்த பூ எடுக்க வரணுங்க. ஏன்னா 6 மணிக்காவது வந்தால் தாங்க ஒரு மணி நேரமாவது வெயில் இல்லாமல் கொஞ்சம் எடுக்க முடியும். அதனால தான் நம்ம 6 மணிக்கெலாம் வந்துடுறதுங்க. சுமாராக 9 மணிக்குள்ளே நம்ம கொடுத்தா தான் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு கொஞ்சமாவது விலை போகுங்க. அதுக்காக தான் எடுத்துகிட்டு நாங்கள் 8:30 ஆகிடுங்க எடுத்து முடிக்க. இப்போ பாப்பாவெலாம் இருக்கனால ஓரளவுக்கு 8:30க்கு எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் போக போக நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க ஆகும். முடிச்சுட்டு வந்தவுடனே நம்ம மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏன் இன்னும் கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அட்டென்ஷனில் நிற்பாங்க. காலையில் முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சேங்க. அதோட தோல் இருந்துச்சு. நம்ம பொன்மணி தான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன். எல்லா வகையான உணவுகளும் சாப்பிடுவாங்க. அந்த தோலை கொடுக்கவும் வேகமாக சாப்பிட்டாங்க. அந்த தோல் கொடுத்துட்டு அடுத்து நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு மாட்டோட சாணத்தை அள்ள ஆரம்பித்தார். நான் பொன்மணிக்கு அதை கொடுத்துட்டு அடுத்து நானும் சேர்ந்து அள்ள ஆரம்பித்தேங்க. மார்னிங்கில் நம்ம 7 கண்ணுக்குட்டி மாடெல்லாம் சேர்த்து 7 இருக்கனால நம்ம ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சால் தாங்க ஓரளவுக்கு இந்த பனிச்சுமைகள்லாம் குறையும். இல்லாட்டினா ஏன் மாடு வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை தான் உருவாகும். அதனால நானும் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு இதில் அள்ளி வைப்போங்க. சில நேரம் அவங்க அள்ளிட்டு ஒரு சட்டியில் அள்ளிட்டு போயிடுவாங்க. அடுத்து நான் அள்ளி வைக்க அவங்க எடுத்துகிட்டு போய் கொட்டுவாங்கங்க. இப்படி தான் ரொட்டீன் ஒர்க்கு. அதுக்கப்புறம் அள்ளுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அப்புறம் அள்ளுனதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த கூலங்கள்லாம் எல்லாம் செதறி கிடக்கும். அதெல்லாம் ஒரு நீல விளக்கமாறு ஒன்று நாங்கள் வச்சுருக்குறோங்க. அதில் நான் கூட்டி கொஞ்சம் நல்ல குளத்தை தனியாகவும் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்க குளத்தை நம்ம குப்பை குழியில் நம்ம போட்டுருவோங்க. இது நம்ம க்ளீன் பண்ணவே நம்மளுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகுங்க. இதே நான் மட்டும் சாணலைன்னா இன்னும் கூட லேட் ஆகும். அள்ளிட்டு நம்ம அந்த கூலம்லாம் நம்ம முறையாக அள்ளி போட்டால் தான், இல்லைன்னா கோழிகள்லாம் இருக்கும்ல, அதை நல்லா சீச்சி விட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப இதாகிடுங்க. கிராமத்தில் உள்ள வாழ்க்கை நம்ம ஈஸிங்கிறோங்க. ஆனால் ஒவ்வொரு சில நேரங்களில் ஏன் இந்த கிராமத்து வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை தான் நம்மளுக்கு ஏற்படுங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க. அப்படி ஒவ்வொருத்தராக நாங்கள் அள்ளிக்கிட்டு இருப்போம். அள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, மாடுகளுக்கு பசுந்தீவனம் பக்கத்தில் தான் இருக்குது தோட்டத்தில். அதை போய் அறுக்க போவோங்க. ஏன்னா இப்போ உச்சி வெயில் ரொம்ப அடிக்கிறனால ஒன்று காலையில் நம்ம பசுந்தீவனம் அறுக்கணும், அல்லது ஈவினிங்கில் தான் பசுந்தீவனம் அறுக்கணும். அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஈவினிங் வரைக்கும் மாடுகளுக்கு நம்ம வைக்கோலே போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் பசுந்தீவனம் அறுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் அறுக்க போயிட்டோங்க. நான் அறுத்து வைக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் கட்டி தூக்கிட்டு வந்துடுவாங்கங்க. காலையில் நம்ம இந்த வேலைகள் செய்கிறப்பலாம் என்ன பண்ணுவோம், பப்ளு நம்ம சாணத்தையே அள்ள விட மாட்டாங்கங்க. காலை பிடிக்கும், நைட்டியை பிடிக்கும், எதனா ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். அவர் கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கனால அவர்கிட்ட கொஞ்சம் வாலாட்ட மாட்டான். ஆனால் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, பாப்பா ஒரு செயின் நேற்று ஒரு வார் வாங்கிட்டு வந்தான் 20 ரூபாயில். அந்த வாரை போட்டு கட்டி போடும். உடனே ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்கங்க. சரி, கொஞ்சம் நேரம் தாண்டா பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக சாணம்லாம் அள்ளி முடிச்சாச்சுங்க. அடுத்து தட்டை அறுக்க போகணும். அதுக்கு முன்னாடியே நம்ம தட்டை அறுக்கிற வரைக்குமே நம்ம நைட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த கூலங்கள்லாம் நம்ம போடலைங்க. நம்ம பூ எடுக்க போயிட்டு வந்தோடனே ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சுல்ல. அதனால் அது வரைக்கும் இவங்க 8:30 வரைக்குமே எதுவுமே இல்லாமல் இருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற வைக்கோலை எல்லாத்துக்கும் போடலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டை அறுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு மாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க, கூலம் வைக்கோல் போட்டுட்டு வாங்க, இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நான் போய் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பசுந்தீவனம் அறுக்க போயிட்டேங்க. மாடுகள் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பசுந்தீவனம்லாம் நிறைய பேர் கிராமத்தில் தோட்டங்கள்லாம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் தோட்டங்கள் இருக்கும், அல்லது தண்ணிகள்லாம் இருக்காதுங்க. அப்போ இது மாதிரி சோளத்தட்டைன்னு சொல்லுவான். இதை சோளத்தட்டையெல்லாம் போட்டதை காசு கொடுத்து தாங்க வாங்குவாங்க. ஒரு செரவு 2 செரவே பார்த்திங்கன்னா 1500லேருந்து 200 வரைக்கும் இப்படி அவங்களுக்கு ஏற்ற ஃபிக்ஸர். அப்போ மழை இல்லாத வறட்சியான காலம்ல தண்ணீர் இல்லாதனால நம்ம இந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கவங்கள்ட்ட கேட்பாங்க, எங்களுக்கு சோளத்தட்டை தரீங்களா அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. மாடுகள் வளர்க்கணுன்னா அட்லீஸ்ட் நம்ம பசுந்தீவனம் நம்ம போடுற அளவுக்கு கொஞ்சம் இடவசதி இருந்தால் தாங்க ஓரளவுக்கு நம்ம மாடுகள் மூலயமா வருமானம் பார்க்க முடியும். நாங்கள் இந்த சோளத்தட்டை ஒரு 1/2 ஏக்கர் கிட்ட போட்டிருக்கோங்க. அப்புறம் பசுந்தீவனம் பார்த்திங்கன்னா அந்த சீமை புல்லும்பாம்ல அது கொஞ்சம் போட்டிருக்கோங்க. அதனால் கொஞ்சம் தோட்டத்தில் தண்ணி இருக்கனால நம்ம மாடுகளுக்கு கொஞ்சம் பசுந்தீவனம் டெய்லியுமே கொஞ்சம் நம்ம போடுற அளவுக்கு தளைஞ்சிக்கிட்டே இருக்குங்க.
அது வந்து அறுத்துட்டு வந்துட்டோம். அதுவுமே 1 மணி நேரம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க. எல்லாம் அறுத்து வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம மாடுகளுக்கு தண்ணீர் வைப்போங்க. இதுக்கிடையில் இந்த வெள்ளச்சி பாருங்கள், இப்படி தான் குடுக்குடுன்னு உடையாருவேன். பார்த்தா தண்ணியே குடிச்சே பல நாள் ஆன மாதிரி தான் அவன் பண்ணுவாங்கங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் ஆக்டிவாக இருப்பான். எது போட்டாலும் வேக வேகமாக சாப்பிட்ருவான். தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டாக தாங்க இருப்பான் வெள்ளச்சியை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாடு வளர்க்கணுன்னா 2வது பசுந்தீவனம் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தண்ணீர் வசதி நம்மளுக்கு இருக்கணுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி தண்ணீர் வசதி இருந்தால் தான் வந்து மாடுகளுக்கு ஈஸியாக தண்ணீர் குடிக்க விடவோ அல்லது அவங்கள வந்து வெயில் நேரங்களை குளிப்பாட்டவோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நம்மள்ட்ட வந்து இந்த தண்ணீர் வந்து நம்ம காவிரி வாட்டர் தான் எங்கள் ஊர்லலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு போதுமானதாக அப்படி தான் விடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தொட்டி இருக்குது. அந்த தொட்டி வந்து நம்ம தோட்டத்தில் உள்ள பைப் கனெக்ஷனோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம அங்கே வந்து ஒரு பட்டனை போட்டு விட்டோம்னா அது வந்து அந்த பெரிய தொட்டியில் ஃபுல்லாகிக்குங்க. அதனால் நம்ம மாடுகளுக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து தண்ணீர் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மரங்களுக்கு இடையில கட்டுறனால அவங்க வெயில்லையும் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியுதுங்க. இப்படி தாங்க எங்கள் ஒரு நாள் லைஃப் போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.